வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நெறிவூரு கருவேலங்காட்டோரம் அத்தானை சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வந்த ரத்தம் ரசிச்சோம், பத்தி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம், தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம், கண்டவாள மேல காச வச்சு தொலைச்சோம். 5 பைசா பிலிம வாங்கி அப்பாவோட வெட்டியில கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோம். அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குடிச்ச பரோட்டாக்கு பாதி சொத்த நாம அடிச்சோம். ஒட்டல் காட்டில் பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு தெரிஞ்சோம், வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். எண்ணிரண்டு 16 வயது, எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. முன்னிரண்டு மலர் எடுத்தாள், என் மீது கொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முன்னிரண்டு மலர் எடுத்தாள், என் மீது கொடுத்தாள், முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். முக்கனியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தாள். எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 வயது. காலளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள், காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். எண்ணிரண்டு 16 வயது, அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா
எண்ணிரண்டு 16 வயது. சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம். சுற்றி 4 சுவர்களுக்குள் தூக்கமின்றி கிடந்தோம். திரு துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோம். எண்ணிரண்டு 16 வயது. அவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது. எண்ணிரண்டு 16 ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே. பருவம் என்னும் காற்றிலே பறக்கும் காதல் தேரிலே. ஆணும் பெண்ணும் மகிழ்வார், சுகம் பெறுவார், அதிசயம் காண்பார். நாளை உலகின் பாதையை இன்றே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதே. வாழ்க்கையெல்லாம் தீர்ந்ததே, வடிவம் மட்டும் வாழ்வதே. இளமை மீண்டும் வருமா, மனம் பெறுமா, முதுமையே சுகமா? காலம் போகும் பாதையை இங்கே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. சூறை காற்று மோதினார் தோணி ஓட்டம் மேவுமோ? சூறை காற்று மோதினார் தோணி ஓட்டம் மேவுமோ? வாழ்வில் துன்பம் வரவு, சுகம் செலவு, இருப்பது கனவு. காலம் வகுத்த கணக்கை இங்கே யார் காணுவார்? ஆசையே அலை போலே நாம் எல்லாம் அதன் மேலே. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றதெத்தனையோ.
கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. கண்டு அங்கும் இங்கும் இன்றி ஒன்று மயங்குகின்றது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் என்றது. குடும்ப நிலைமை எதிரில் வந்து நின்று கடமை என்றது. காதலெனும் பூவுலர்ந்து கடமை வென்றது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. என்றும் மேடு பள்ளம் உள்ளதுதான் வாழ்க்கை என்பது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. தனி கொடியாய் நடை இழந்து தவித்தது ஒன்று. அதன் துணைக்கு வந்து துயர் துடைக்க நின்றது ஒன்று. இதற்கிதுதான் என்று முன்பு யார் நினைத்தது? வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? வழி இங்கு வந்து முடியும் என்றால் யார் தடுப்பது? நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்ததுதான் எத்தனையோ. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. Built our home with bleeding hands, laid each brick with love and plans. You were my light, my reason why. Now I just talk to an empty sky. I'm still waiting at the door where your laughter lived before. Every night I whisper low, come back home, don't let me go. But silence is all I know. Wore your cap, I fixed your tie, watched you chase your dreams and fly. I gave you wings, I stayed behind, but now you're gone, and so is time. I'm still waiting at the door where your footsteps touched the floor. Even pain begins to fade, but the love, it always stayed. Still alone
சிவராம் கோபுரம் ஓகே. ரெண்டாவது வந்து ஸோ உங்களுக்குலாம் தெரியும், நான் ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு நேற்று தெரிஞ்சவங்க ஏன் இன்னைக்கு இல்லை? யாராவது எதிர்பார்த்தீங்களா நம்ம வந்து ஜெயராஜ் வந்து எடுத்துருவாங்க? அதே நாளைக்கு நான் அதனால நம்மளோட சந்தோஷம் எப்படி இருந்துச்சோ அதே சந்தோஷம் வந்து நான் வந்து கருணாக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனவே தீபாவளி முடிஞ்சு ஒரு டேட் எடுத்துக்குவோம். இந்த யாரையும் போஸ்ட் பண்ணணும் தெரியுமா? நிறைய பேர் வந்து இது மெடிக்கல் இது ஹெல்த் பற்றி பேசுறீங்க, மெடிக்கல் பேசுறீங்க, இதை சாப்பிட்டா அப்படி இப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், எனக்கு வந்து இனிப்பு நீர் இல்லை, ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கு. ஓகே, மருந்து சாப்பிட்றேன். ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு மனிதன் வந்து எண்ணெய் வந்து நல்லதாக இருந்துச்சுனாக்கா கெட்டது நினைக்கூடாது. நாளைக்கு இந்த சீக்கு வந்துடும், அந்த சீக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்காம நீங்க சந்தோஷமா எந்த குடும்பத்தை கஷ்டம் இல்லை. எனக்கு என் குடும்பத்தை எனக்கு பிரச்சனை இருக்குதான், இருந்தாலும் யார் யாருக்கு எது எது எப்பப்போ நடக்கணும் இருக்கோ அது அப்படிதான் நடக்கும். குடும்பத்துல பிரச்சனை, ஒரு குடும்பத்துல ஏதாவது நடக்குது அப்படின்னா கர்மாவா இருக்கலாம். ஆனா நடக்கணும். என்னைக்கு கெட்டது நினைக்காதீங்க, கெட்டது நினைக்காதீங்க. நல்ல எண்ணம், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், யங்கா இருக்கணும். சில பேர் பாருங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. நான் அப்படி பேச மாட்டேன், நான் யங்கா தான் இருக்க மாதிரி நான் பேசுவேன். நாங்களும் ஏமாத்துட்டோம், மனோவும் ஏமாந்துட்டாரு. நான் நல்லா கேட்டுங்க, இன்னைக்கு மனோ எத்தனை பேர் மனோ படுக்கலாம்? அவ சொல்றா சிவராம் 25 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கலாம் மனோ சொன்னீங்களா நீங்க? ஆனா அங்க வந்து பார்த்தா 15 பேர் தான் படுக்க முடியும். இது அவரு குறை சொல்ல முடியாதுங்க, என்ன குறை சொல்ல முடியாது, ஓனச்சு கும்பி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன்ல ஏமாந்துட்டோம். இது ஒரு நமக்கு ஒரு படிப்பினை. இது வந்து நான் மனோ குறை சொல்ல முடியாது, ஓனச்சு குறை சொல்ல முடியாது. ஆனா எது எப்படி இருந்தாலும் இந்த சந்தோஷம் இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம். குறை இருந்தாலும் குறை வந்து எங்க மேல இல்லை, அவன் மேல. அந்த குறை வந்து நாங்க பிரதிநிதிக்க முடியவே முடியாது. இந்த சந்தோஷமா இருக்குங்க, அதுதான் எங்களுக்கு முக்கியம். அடுத்த முறை வந்து இந்த குறையை வந்து நிவர்த்தி பண்ணிடலாம். ஓகே, ஹெக்மேட் வந்து நீங்க நினைக்கலாம் சின்னதான் நினைக்கலாம், ஆனா இப்போ கணக்கு போட்டு போட மண்டை உடச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஹெக்மேட் தான் தெரியும் இதோட பிரச்சனை என்னன்னு தெரியும். சரிதா, நம்ம பேசலாம், ஏன்னா நான் நிறைய செஞ்சிருக்கேன். நீங்க பேசலாம், ஆனா எடுத்து செய்யறதுக்கு எனக்கு நம்ம செல்வராஜுக்கு, தேவராஜுக்கு, மணிக்கு தான் தெரியும் எவ்வளோ அதில் வந்து அப்படின்னு. நீங்க காசு மட்டும் தான் கொடுத்துருவீங்க, சரிங்களா? ஸோ இந்த தாட்டி வந்து மனோ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டாரு எங்ககிட்ட. அதுதான் அந்தக்கா. ஸோ நீங்க எல்லாமே ஒத்துக்கணும், ஆனா ஒரு நாள் கூட ஒத்துக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா ஒத்துக்கிட்டா தான் இது செய்ய முடியும். ஓகே, மாசம் 10 வெள்ளி. ஓகே, 6 மாசம் ஒரு தாட்டி 60 வெள்ளி. ஓகே, நல்லா கேட்டுங்க, மாசம் 10 வெள்ளி 10 வெள்ளி கொடுக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு தாட்டி 60 வெள்ளி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அழகா செய்யலாம். அப்போ வருஷத்துக்கு 30 சொல்லி வரும். மொதல் வருஷம் யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன்னா காசு வரட்டும். மொதல் வருஷம் யாருக்கு இதை வந்து அட்மின் பொறுப்பு எடுத்துக்காது. ஏன் தெரியுங்களா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே, ஏன்னா இந்த நிகழ்ச்சியும் நாங்க செய்யணும், எனக்கு நானும் வந்து அரசியல் இருக்கேன், நான் எனக்கும் நிறைய வேலை இருக்கு. இது யாராவது ஒரு ஆள் பொறுப்படுத்துங்க. என்ன பொறுப்புனாக்கா, இந்த காசு கலெக்ட் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டு அதை வந்து நம்ம சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னு யாராவது ஒரு ஆள் வாங்க, முன்வாங்க, உங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. இப்ப எப்படி வந்து என்ன டேரேஜ் அக்கௌண்ட்லயோ மனோ அக்கௌண்ட்ல போட்டீங்களோ அதே மாதிரி கரெக்டா போட்டுருணும். 6ஆம் மாசம் தேதிக்குள்ள ஒரு வாரம் டைம் கொடுப்போம், 60 வெள்ளி நீங்க போட்டுருணும். அந்த காசு எடுத்து ஒரு பகுதி நல்ல ஐடியா இல்ல. அதே சமயம் நம்ம வந்து ஒரு வருஷத்துல 3600 வெள்ளி சேர்த்து வச்சுங்களேன். அப்போ நம்ம வந்து அடுத்த கேட்டகரிகளை வந்து என்ன செய்ய போறோம், யார் என்ன செய்ய, எப்படி கொடுக்க போறோம், ஒரு முடிவு எடுத்துருவோம். ஓகே, கலெக்ஷன் ஃபர்ஸ்ட், ஃபண்ட்ரைஸ் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து இந்த காசு வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், என்னடாக்க நம்ம பேப்பர் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் செலவு பண்ணனும். ஓகே, அடுத்து அப்ப பேசுவோம். அது அடுத்து வந்து மணி வாங்கி போக கூடாது. ஓகே, நம்ம அது என்ன சொல்றோம் அப்புறம் முடிவு பண்ணுவோம். அடுத்த கேட்டிங் நம்ம முடிவு பண்ணுவோம். ஓகேயா?
ஓகே. அடுத்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு காசு வேணுமே, அதையும் சேர்த்து சொல்லிடு. ஓகே. ஸோ இது வந்து அடுத்து வந்து நம்ம கேதரிங் செய்யும்போது அது தனியா அது அது தனியா வச்சு பண்ணுவோம். மொத்தம் ஃபண்ட் ரைஸ் பண்ணிடுவோம். அடுத்து என்ன செய்யணும், அடுத்த ஒரு மீட்டிங் போட்டோம், அடுத்து கேதரிங் பேசிக்கணும். ஓகே, அதுக்குள்ள ஸோ அதனால வந்து எல்லாருமே சம்மதம் பண்ணாக்கா இது நம்ம ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சாக்கா 12ஆம் மாசம் 1ஆம் தேதி 12ஆம் தேதிக்குள்ள ஒரு அக்கௌண்ட் வரும். அந்த அக்கௌண்ட்ல நீங்க ஓகே. ஸோ இதுதான். ஸோ இப்போ மணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டின்னர் சாப்பிடலாம். சாப்பிட்டு பேசலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.